கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டோ சார். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைய தினம் பல்லடத்துல வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு மிக சிறப்பா நடந்திருக்கிறது. பல்லடம் நகரே இந்த மாநாட்டால சந்தித்து இருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா இந்த மாநாடுக்கு கருப்பு சிவப்பு அந்த ஆடையை பெண்கள் பல லட்சக்கணக்கில் திரண்டிருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் கூட ஒரு சம்பவம் செய்யக்கூடிய வகையில தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு. கனிமொழி அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் கூட அடித்து ஆடக்கூடிய சூழல் இருந்துச்சு. மண்டல அளவுல மகளிர் மாநாடு நடத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப மேற்கு மண்டலத்துல திமுகவுக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு பலமான ஒரு கோட்டையா மாறிட்டு இருக்கு மேற்கு மண்டலம் தமிழ்நாட்டுல. அதிமுக கோட்டை இருந்தது, அது மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு மேற்கு மண்டலம் தமிழகத்துடைய மேற்கு பகுதி கொங்கு மண்டலம் சொல்லலாம், அது இன்னைக்கு திமுக கோட்டையா மாறிட்டு இருக்கு. அதுதான் கலை யதார்த்தம். இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு என்பது ஒரு மகத்தான வெற்றி. நம்ம இளைஞர் மாநாடு நடந்துச்சு, திருவண்ணாமலை நடந்தது. அதை விட பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு 1.5 லட்சம் பெண்கள் ஏதோ கூடியிருக்கிறாங்க. அப்படிதான் நமக்கு தரவுகள் வந்திருக்கு. நமக்கு மாபெரும் வெற்றி, மிகச்சிறந்த ஒரு எழுச்சி பெண்களுக்கு மத்தியில். எப்படின்னா, எப்படி திமுக தமிழ்நாட்டு பெண்களை எப்படி முன்னேற்றியது என்ற அந்த வரலாறு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கருப்பு சிவப்பு திமுக, திராவிட இயக்கம், பெரியாருடைய கருத்தியல், பெண் விடுதலை கருத்தியல், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி, அண்ணாவுடைய ஆட்சி, பெரியாருடைய சமூக சீர்திருத்தம், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில இருந்து நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், திமுகவோட ஆட்சியால் தான் தமிழ்நாட்டு பெண்கள் இந்த தலை நிமிர்ந்து பெண் விடுதலை பெற்று, கல்வி பெற்று, வேலை வாய்ப்பு பெற்று, சுகாதாரம் பெற்று, நல்ல வாழ்க்கை பெற்று, ஒரு நல்ல வாழ்க்கை தரத்துக்கு உயர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் திமுகவும் சிவப்பும் கருப்பும் தான். அதனாலதான் பெண்கள் இன்னைக்கு சிவப்பு கருப்பு திராவிட நிறத்துல உடை அணிந்து சேலை அணிஞ்சு வந்திருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே மகிழ்ச்சியா இருந்தது. சாதனைகளை பாருங்க, திமுக பெண்களை உயர்த்திய சாதனைகள் நீங்க பாருங்க. 80களிலே முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை அந்த 70 பிகினிங்லேயே கொடுக்குறாரு. அந்த 80 பீரியட்ல பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உரிமை இருக்கிறதுன்னு கொண்டு வர்றாரு. இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது. அடுத்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடு கொடுத்தே தீரணும். நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் இருந்து போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு நீங்க லேப்டாப்பு, சைக்கிள், அதுக்கடுத்து ஸ்கூல்ல எவ்வளவு மானியம் கிடைக்குது, எவ்வளவு அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஊக்கத்தொகையா இருக்கட்டும் பெண்களுக்கு. இப்ப மகளிர் உரிமை தொகையெல்லாம் திமுக கொண்டு வந்ததுதான். இன்னைக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப ரேஷன் கார்டுக்கு இவ்வளவு சலுகைகள், எவ்வளவு மானியங்கள் கிடைக்குது, எவ்வளவு ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படுது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல. இது எல்லாமே திமுக செஞ்சதுதான். இன்னைக்கு பெண்களுக்கு பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா இருக்கட்டும், வயதான முதியவர்களுக்கு ஒரு தனி பணம் வருது, பெண்களுக்கு உரிமை தொகையும் தனியா வருது. அப்ப பெண்களுக்கு கல்வி, உயர்கல்வியா இருக்கட்டும், பள்ளி கல்வியா இருக்கட்டும், எல்லாமே கொடுத்தது திமுக தான். திமுக கொடுத்தனாலதான் இன்னைக்கு பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, 90% மேற்பட்ட தமிழ்நாட்டு பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, லிட்ரஸி ரேட்ல டாப்ல இருக்கிறாங்க, இன்னைக்கு உயர் அரசு பதவிகள் இருக்கிறாங்க, வெளிநாடுகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய அந்த கல்வி திட்டத்தின் மூலியமாக இன்னைக்கு எவ்வளவோ திட்டங்கள், இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் மூலியமாக பெண்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்புல உயர்ந்திருக்கிறாங்க. பல தமிழ்நாட்டு பெண்கள் சிஇஓ இருக்கிறாங்க, கம்பெனில பேராசிரியரா இருக்கிறாங்க, வழக்கறிஞரா இருக்காங்க, நீதிபதியா இருக்கிறாங்க, டாக்டரா இருக்காங்க, நர்ஸா இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸா இருக்கிறாங்க. எல்லா துறைகளையும் தமிழ்நாட்டு பெண்கள் சாதிச்சிருக்கிறாங்க கல்வியால. அந்த கல்வியவே நான் ஓப்பனா சொல்றேங்க, இந்தியாலே பெண்களுக்கு கல்வி கொடுத்தது தமிழ்நாடு தாங்க, வேற எந்த ஸ்டேட்டுமே கிடையாது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது, பெண்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது, பெண்களுக்கு நல்ல ஒரு உயர் தரத்தை கொடுத்தது, வாழ்க்கையில உயர்வதற்கான ஏனி திமுக தான், திராவிட ஆட்சி தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப இப்ப பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா தமிழ்நாட்டு பெண்கள், இதை நான் கூச்சநாச்சமே இல்லாம சொல்லுவேன், திமுக தான் ஆதரிக்கிறாங்க, எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு, ஜெயலலிதா மேல அந்த அம்மாவுக்கு பெண்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது, மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு பெண்ணா ஜெயலலிதா பார்த்தாங்க, ஒரு நல்ல ஒரு ஆளுமையா பார்த்தாங்க, ஒரு முதலமைச்சரா அவங்க விரும்பினாங்க. பெண்களுக்கு ஜெயலலிதா பெண்கள் வாக்குல ஜெயலலிதா தான் போயிட்டு இருந்தது, அதை மாற்றுக்கிறது இல்ல. இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுக ஆட்சி என்பது பெண்கள் மனங்களை வென்றிருக்கிறது. ஜெயலலிதாவை எப்படி அவங்க விரும்பினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்புறாங்க தமிழ்நாட்டு பெண்கள். இந்த பல்லடம் பொதுக்கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. பெண்கள் தமிழ்நாட்டுல யார் பக்கம் நிக்கிறாங்கன்றத இன்று நிறுவனம் ஆயிடுச்சு, திமுக பக்கம் தான் நிக்கிறாங்க. கண்டிப்பாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெண்களுடைய வாக்குகள் அனைத்துமே திமுக தான் போகும், அதுல எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. இல்ல, அதற்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? அந்த இதை இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு உதாரணம், இந்த ஒரு மீட்டிங்னாலேயே பெண்கள் வாக்கெல்லாம் விழுந்துருமா? இன்னும் தேர்தல் அறிக்கை தயார் பண்றதற்கு பல கட்ட இதெல்லாம் இருக்குல்ல, அடுத்த கட்டம்லாம் இருக்குல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு பெண்கள்கிட்ட. ஏன்னா உரிமை தொகை ரொம்ப பிரோஜனமா இருக்கு பெண்களுக்கு. அப்ப அந்த பஸ்ல, இந்த இலவச பஸ், அந்த வண்டியில போறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம். இதனால பல பணம் சேவ் ஆகுது பெண்களுக்கு.
இப்ப இதெல்லாமே பெண்கள் விரும்புறாங்க. ஆகையால் வந்து இந்த கூட்டம் என்பதே பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு முழுக்க நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த லைவ் எவ்வளவு போயிருக்குன்னு பாருங்க, லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. டிஎம்கேவோட அந்த லைவ், அந்த நிகழ்ச்சி லைவ் பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே லேக்ஸ் கணக்குல தௌசண்ட்ஸ்லாம் வியூஸ் போயிருக்கு. பெண்கள் அதிகமா பார்த்துருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய நான் பாக்குறேன் சோஷியல் மீடியாலேயே திமுக சம்பந்தப்பட்ட அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பெண்கள் அதிகமா விரும்பி லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்ண நம்ம பார்க்க முடியுது. பெண்கள் வந்து திமுக ஆட்சி நலத்திட்டங்களை வரவேற்கிறாங்க. மீண்டும் திமுக ஆட்சி வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்புன்னு அவங்க நம்புறாங்க. ஆகையால் கண்டிப்பாக பெண்கள் ஆதரவு என்பது திமுக தான். இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் திரண்டது வந்து மக்கள் தான் திரண்டிருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் திமுக பாத்தீங்கன்னா இளைஞர் அணி இருக்கு, மாணவர் அணி இருக்கு, மகளிர் அணி இருக்கு. இன்னைக்கு மகளிர் அணி 1.5 லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உதயநிதி ஏற்கனவே இளைஞர் அணி, இப்ப மகளிர் அணி, அப்படி இளைஞர் அணிலையும் பெண்கள் இருக்காங்க, மாணவர் அணிலையும் பெண்கள் இருக்காங்க. மகளிர் அணின்றது வந்து பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மகளிர் இளம் பெண்ணா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த இதுல 40 வயது வரை 45 வயசு வரன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே போறாங்க, கலந்துக்க போறாங்க, திமுகவுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க. இது பல்லடத்தில் திருப்பூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி. தயவு செய்து நீங்க அந்த கொங்கு பெல்ட், அந்த திருப்பூர் பல்லட பகுதி அண்ணாமலை மண் சொல்லாதீங்க. அது வந்து தீரன் சின்னமலை மண், பொல்லன் மண்ணுன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்குவேன். ஓகே, ஏன்னா அதனால வந்து கண்டிப்பாக பாஜக மண்ணக்கவும். இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா உதயநிதி அவர்கள் வந்து எந்த கொம்பனாலும் திமுக எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்து வச்சிருக்காரு. இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நேரடியா ஒரு எச்சரிக்கையா நம்ம பார்க்கலாமா? ஏதோ ஒரு அரண்டு நிக்கிறாங்க அந்த ஒரு மீட்டிங்கை பார்த்து. அவங்க விஜய் கட்சியில பெண்களுக்கு என்ன நிலைமைன்றது நமக்கு தெரியும். என்ன நடந்துச்சு நான் ஓப்பனா பேச வரும்ல, ரொம்ப அநாகரிகமான காரியங்கள் விஜய் கட்சியில் நடந்துட்டு இருக்குது பெண்களுக்கு எதிராக. என்ன இப்ப சமீபத்துல ஒரு மாவட்டத்தோட செயலாளர் வந்து ஒரு பெண்ணோட எப்படி இருந்தான்றது உங்களுக்கு தெரியும். நான் ஓப்பனா பேச வரும்ல, நான் கடந்து போயிடுறேன். ஓகே, அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த கட்சி. விஜய் கூப்பிட்டு போய் காமிக்கிறோமா, விஜயை சந்திக்க வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான் ஒரு பெண் மேல. பெண்ணை வந்து தன்னோட இச்சைக்கு இணைங்க சொல்லி அவன் கேட்கிறான். இதுக்கு மேல ஓப்பனா பேச முடியாது. இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. பாஜக எப்படிப்பட்ட கட்சின்றது ஊருக்கே தெரியும். ஆடியோ வீடியோ டேப் கட்சி. எவ்வளவு பெண்களுக்கு எதிரான வக்கரங்களும் வன்முறைகளும் அந்த கட்சியால கட்டவிழ்த்தப்படுறது எல்லாருக்குமே தெரியும். மணிப்பூர்ல என்ன நடந்தது? ஒரு பெண்ணை நிர்வாணமா அடிச்சு ரோட்ல எடுத்துட்டு போனாங்க. ஜம்மு காஷ்மீர்ல ஆசிஃபா பானுன்ற ஒரு இஸ்லாமிய சிறுமி, பெண் இல்ல சிறுமி, கற்பழிச்சான் கோயிலுக்குள்ள வச்சு. காஞ்சிபுரத்து கோயிலுக்குள்ள என்ன நடந்துச்சு? கற்பழிச்சான் கற்பூரத்துல வச்சு பெண்ணை. பாஜக RSS ஆளக்கூடிய மாநிலங்கள் அனைத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியா முழுக்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் வயலன்ஸ் கட்டவிழ்த்து விடப்படுது. பெண்கள் நாசகாடாக்கப்படுறாங்க, ரேப் செய்யப்படுறாங்க, வன்முறை செய்யப்படுறாங்க, படுகொலை செய்யப்படுறாங்க. பாஜக RSSனாலே பெண்களுக்கு எதிரான கட்சி தான் அது. அந்த தத்துவமே பெண்ணை அடிமையாக்கக்கூடிய தத்துவம் தான். இந்த மனுஸ்மிருதியும் சனாதன தர்மமும் இந்து தர்மமும் எல்லாமே சங் பரிவார் கும்பல், அந்த RSS பாஜகவோட பிராமணிய கருத்தியல் என்பதே பார்ப்பனிய கருத்தியல். பெண் என்பது அடிமை, பெண் என்பது போக பொருள், பெண் ஒரு செக்ஸ் மிஷின், அவ்வளவுதான். அப்ப அவங்க வந்து எந்த லட்சணத்தை இருப்பாங்க? அண்ணாமலை மேலேயோ பாஜக தலைவர்கள் தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் மேலேயோ அந்த கட்சியில இருக்குது இல்ல, இந்த தமிழிசை, இந்த வானதி எல்லாம் பார்த்து எந்த பெண்ணும் அட்ராக்ட் ஆகல. அவங்களை யாரையும் தலைவராக முதல்ல பெண்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. புரியுது உங்களுக்கு? அதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து விஜய முதல்ல வந்து இந்த அணில் குஞ்சு தான் சுத்திட்டு இருக்கேன். இந்த மலேசியால இந்த இது நடந்து போச்சு, எல்லாம் அணில் குஞ்சு சுத்திட்டு இருக்கேன் விஜய் பின்னாடி. இந்த பெண்கள் எல்லாம் அணில் குஞ்சா தான் இருக்கும். அணில் குஞ்சு, சைக்கோ, இந்த மென்டலா இருக்கவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவன், தன்னோட அப்பன் செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் ரசிகன் தான் சுத்துவாங்க பாருங்க. அணில் குஞ்சு, அணில் குஞ்சு பெண்கள் வேணா விஜய் ஆதரிப்பாங்க. உண்மையான மானமுள்ள தமிழ் பெண்கள் கண்டிப்பாக திமுகவை தான் ஆதரிப்பார்கள். அதுல எந்த மாற்றத்தும் கிடையாது. விஜயோ பாஜக RSS அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர்கள் தமிழ்நாடு யூனிட்ல தமிழிசையா இருக்கட்டும், வானதியா இருக்கட்டும், யாரெல்லாம் நீ கூப்பிட்டாங்க, யாரு மீது பெண்கள் நம்பிக்கை கிடையாது. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா 2026 தேர்தலில் வந்து திமுகவுக்கு 200 தொகுதிக்கு மேல டெபாசிட்டே கிடைக்காதுன்னு சொல்றாரு, ஒரு கருத்து வைக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் வந்து மணல்ல காப்பகத்துக்கு போகணுன்றது என்னுடைய கோரிக்கை. என்ன எப்படி 200க்கு மேல ஏங்க ஆளுங்கட்சியா இருக்குது? நான் சொல்லிட்டேன் 58-68% வர 70% 75 வச்சுக்கோங்க. நீங்க சாலிடா ஓட் பேங்க் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்குது. கூட்டணி வலிமையா இருக்குது. பெண்கள் ஓட்டு, இளைஞர் ஓட்டு, மாணவர்கள் ஓட்டு, முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், சிறுபான்மையினர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் ஓட்டு, பட்டியல் சமூக ஓட்டு, பிற்படுத்தப்பட்ட சமூக ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு தான் ஆதரவா இருக்குது களத்துல. இதுக்கு மேல எப்படி 200 மேல டெபாசிட் வாங்காதுன்னு எப்படி சொல்றாரு அவரு? நயினார் நாகேந்திரனுக்கு அரசியல்ல என்ன ஒண்ணுமே தெரியாது, ஜீரோ. புரியுது உங்களுக்கு? அரசியலை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் ஒரு ஆளே கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, இந்த விஜயெல்லாம் வந்து அரசியல்ல வந்து என்ன சொல்றதுன்னா வந்து பிரயோஜனமற்ற ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு கலை, புடுங்கி எரியப்பட வேண்டிய கலைகள். புரியுதா உங்களுக்கு? அவங்களால வந்து அரசியல்ல யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது என்னை பொறுத்தவரை. ஆனா வந்து இவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்ம முதல்ல அரசியல் விவாத பொருளை எடுத்துக்கூடாது, விவாத கருத்துக்கு சார்ந்த விஷயமா எடுத்துக்கூடாது. இது வந்து தேவையில்லாத பேச்சு என்னை பொறுத்தவரை. நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக பெண்கள் திமுகவை ஆதரிப்பார்கள். 2026 தேர்தல் அப்ப திமுக வருஷம் 1000 மீண்டும் கண்டிப்பா 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக வெல்லும்.
அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் ஆதரவு 2026 முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியா கூட்டணி திமுக தான் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் ஆதரவோடு மகத்தான வெற்றி பெறுவார்கள். நன்றி. நன்றி.